இது வந்து ஒரு பிடிக்காத பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சூழ்நிலையில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணி பற்றி ஒரு வாய் இன்னைக்கு வரைக்கும் பேசல. இது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தாலும் இந்த கோஷ்டி பூசல், இந்த பிரச்சனை வந்து எதிரொலிக்குமா? உன்னை யாராவது சிறுபான்மையினர்னாக நீ திருப்பி கேளு. நீ சொல்லக்கூடிய, நீ என்னை சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய நீ யாரு? நீ பெரும்பான்மையினரா? திருமாவளவன் அவர்களுடைய கட்சிக்கு அங்கே எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்க. ஸோ அந்த சாதிய பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து விசிகாவை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த தொகுதியில். ஆனால் நாங்குநேரியில் அடுத்தடுத்து 2-3 சம்பவங்கள் நடந்துச்சு. அது ஒரு பிரச்சனை ஆகாதா சார்? அது தேர்தலில் வெளிப்படாதா? அது வந்து என்ன சொல்றது, அதை பேசி 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 ரொம்ப மறுத்து போன ஒரு செய்தியாக மாறி இருக்கு. பாய் தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா ஜீவியர். ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் குறித்து பேசுறதுக்காக நம்ம கூட நந்தகுமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் பாய் தி பீப்பிளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், அரசியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க சார் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே வந்து ஒரு பெரிய மாற்றம் இந்த பாட்டு ஏற்படும். ஏன்னா அங்கே நிறையா மீனவர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஸோ தாவேக்காக்கு பெரிய ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. ஏற்கனவே திமுக அதிமுகங்கிறவங்க மாறி மாறி வந்திருக்கு ஒரு மாவட்டம்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகளில் யாருக்கு என்ன மாதிரியான கல நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கடைக்கோடி மாவட்டமாக இருந்தாலும் அது வந்து ஒரு வித்தியாசமான மாவட்டமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லா மாவட்டங்கள்லையுமே திமுகவா அண்ணா திமுகவாங்கிற ஒரு போட்டி நிகழும். ஆனால் இந்த இடத்துல வந்து காங்கிரஸா பிஜேபியாங்கிற ஒரு போட்டி நிறைந்த ஒரு மாவட்டம். இது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மிகுந்த மாவட்டமும் கூட அவங்க இதில். ஸோ மொத்தம் 6 தொகுதிகள் இருக்குது. கன்னியாகுமரி, நாகர்கோயில், பத்மநாபபுரம், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர். ஓகே. ஸோ இதில் போன தடவை அதிமுகவில் வந்து கன்னியாகுமரி அவங்க கைவசம் இருக்குது, தலவாய் சுந்தரம். பிஜேபி சைடில் வந்து நாகர்கோயில் அவரே தான், எம்ஆர் காந்தியே தான் இந்த தடவையும் அவர் நிற்கிறாரு. பத்மநாபபுரத்தில் வந்து தங்கராஜ், அவர் பழைய மினிஸ்டர் மனோ தங்கராஜ் அவர் நின்னார். பத்மநாபபுரத்தில் மினிஸ்டராகவும் இருந்தார். ஆனால் இந்த தடவை அவருக்கு சீட்டு இல்லை. ஸோ மீதி 3 தொகுதிகள் குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர். இந்த விளவங்கோடில் இருந்த அவங்க விஜயதாரணி அவர்கள் தான் அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு பாரதிய ஜனதாவில் வந்து இப்போ இந்த தேர்தலில் வந்து களம் காண்றாங்க. ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி இது கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாவட்டம். சற்றேறக்குரிய 40% மேலே கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதனால் வந்து அந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து பெருவாரியாக காங்கிரஸ் வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஏரியாவில். இப்போ தாவேக்கா களத்துக்குள்ளார வர்றது, ஏன்னா விஜய் அவர்களே அவர் ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறனால சிறுபான்மையினுடைய அடையாளமாக ஏற்கனவே அவர் இருக்கார். ஸோ அவருடைய பிரச்சாரம் வந்து அங்கே எப்படி கொண்டு போக போகிறாங்கங்கிறத பார்க்கணும். அந்த மாவட்டம் வந்து விஜய் அவர்கள் போய் நின்று பிரச்சாரம் பண்ணார்னா பெரிய அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது. அவருக்கு பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்குதோ இல்லையோ, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஏன்னா இப்போ தான் சமீபமாகவும் அவர் பேசினார், ஒரிஜினல் காங்கிரஸ் எல்லாம் எங்ககிட்ட தான் இருக்குது, பணப்பைக்குள்ளார இருக்கிற காங்கிரஸ் தான் கல்லாப்பட்டி கூட்டணிக்குள்ளார, அது பணத்தை வாங்கிட்டு போகிறீங்க அங்கே போயிட்டாங்கிற ஒரு பெரிய அவர் சொல்கிற அவர் பாணியில் சொல்லணும்னா ஒரு பிளாஸ்டர் கிளப்பி விட்டுருந்தாரு. அதே காங்கிரஸ்ல இருந்து அவர்கிட்ட சேர்ந்ததையும் பார்க்க முடிஞ்சது நிறைய நபர்கள் வந்து. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இயல்பாகவே வந்து பெரிய அளவுக்கு வந்து மூத்த தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் பல பேர் வந்து தாவேக்கா கூட தான் இந்த தடவை போகணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. சிதம்பரம் அவர்கள், அதே மாதிரி அந்த செல்வப்பிரந்தை அவர்களெல்லாம் வந்து ரொம்ப ஒத்த காலில் நின்று இவங்களோட, ஏன்னா அவங்கெல்லாம் ஆதாயம் அடைஞ்சது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இல்லை திமுக கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போய் பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் இது வந்து ஒரு பிடிக்காத பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சூழ்நிலையில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணி பற்றி ஒரு வாய் இன்னைக்கு வரைக்கும் பேசல. பாண்டிச்சேரிக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் 6ஆம் தேதி சாயந்தரம் போகிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் 7ஆம் தேதி பிரச்சாரம் பண்ணாங்க. யாரும் 2 பேரும் சந்திச்சுக்க கூட இல்லை, ஒட்டுக்கா மேடை ஏறல.
அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 6 தொகுதி 5 தொகுதியில் பாண்டிச்சேரியில் திமுகவும் காங்கிரஸுக்கும் நேருக்கு நேர் போட்டி போடுது ஒரே கூட்டணியில் இருந்துக்கிட்டு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சீட்டு பகிர்றதுக்கு முன்னாடி கூட காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு திமுக போக மாட்டேன்ருச்சு, திமுக ஆஃபீஸ்க்கு காங்கிரஸ் வரமாட்டேன்னு ஹோட்டலில் தான் வச்சு அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு உச்சகட்ட மோதலில் காங்கிரஸும் திமுகவும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதே தான் வந்து இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி தேதி வரைக்கும் பிரபலிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பெரிய அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட இன்னும் வந்து அந்த ஒரு ஜெல்லிங் வந்து நடக்கலை, பெரிய முட்டல் மோதல் இருக்குது. அதனால் வந்து இந்த காங்கிரஸ் கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரத்தை ஏன்னா அவர் வந்து பெரிய அளவுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ அப்போ அங்கே அவர் இந்த தடவை பிரச்சாரத்துக்கு போகிறாரா, எந்த அளவுக்கு வந்து அங்கே போய் பண்ணுறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். போனாருனாக்கா கண்டிப்பாக அவருக்கு வந்து வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு வந்து திமுக கூட்டணியிலிருந்து அவங்க எடுக்கக்கூடிய அவர் சொல்கிற மாதிரி அந்த உண்மையான காங்கிரஸ் கட்சியை வந்து அவர் பிரித்து எடுத்துகிட்டு போகிறத நம்மளால் ஈஸியாக பார்க்கலாம். இதில் இன்னொன்று குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2021 அதிமுகவும் திமுகவும் நேரடியாக 2 இடத்துல மோதுது. டிஎம்கேவும் பிஜேபியும் ஒரு இடத்துல, காங்கிரஸும் பிஜேபியும் 2 இடத்துல, காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் ஒரு இடத்துல. அப்போ வந்து நீங்கள் போன தடவை பார்க்கும்போது அதிமுக வந்து 3 இடத்துல போட்டி போட்டாங்க, பாரதிய ஜனதா 3 இடத்துல போட்டி போட்டாங்க. திமுக கூட்டணியிலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக 3 இடம், காங்கிரஸ் 3 இடம், 2 பேருமே சரிசமமாக போட்டாங்க. இந்த தடவை நீங்கள் பார்க்கும்போது அதிமுகவில் இந்த ஜெயிச்ச கன்னியாகுமரி தொகுதி தலைவாய் சுந்தரம் அவர்கள் அந்த ஒரு தொகுதியை தவிர மீதி 5 தொகுதியுமே பாரதிய ஜனதா தான் போட்டி போடுது. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பாரதிய ஜனதா போட்டி போடக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ங்கிற மாதிரி ஒரு மாறி இருக்கிறது நம்ம முக்கியமாக பார்க்கணும். அடுத்தது பொன்னாருக்கு வந்து இந்த தடவை அந்த இடத்துல எப்பயுமே நிற்பார். இப்போ அவருக்கு வந்து இந்த தடவை சீட் இல்லை. மனோ தங்கராஜ் மேலே பெரிய அலிகேஷன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. அவர் மேலே ஆவின் பிரச்சனை இருந்துச்சு. அங்கே வந்து பெரிய அளவுக்குலாம் ப்ராப்ளம் நடந்துச்சு. இப்போ சமீபமாக ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக போயெல்லாம் அந்த சாயந்தர நேரத்தில் அது பண்ணுறதுலலாம் ப்ராப்ளம் வந்ததுலலாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ விஜய் அவர்களுடைய ஃபேக்டர் இது எல்லாமே வந்து இந்த மாவட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சங்கள். இப்போ நம்ம நாகர்கோயில்னு எடுத்துட்டோம்னாக்கா இது வரைக்கும் திமுக 3 தடவை ஜெயிச்சிருக்கு, அதிமுக 3 தடவை, பாரதிய ஜனதா 1 தடவை, காங்கிரஸ் 3 தடவை ஜெயிச்சிருக்கு, எம்ஜிஆர் ஏடிஎம்கே வந்து 1 தடவை ஜெயிச்சிருக்கு. இப்போ சீட்டிங் எம்எல்ஏ பாரதிய ஜனதாவுடைய எம்ஆர் காந்தி தான் வந்து இருந்திருக்காரு. போன தடவை மார்ஜின் வந்து 11,669 வாக்கில் வந்து ஜெயிச்சார். இது வந்து எம்ஆர் காந்தி அவர்கள் 3வது தடவையாக போட்டி போடுறாரு அவர் இந்த தொகுதியில். திமுக வந்து போன தடவை சுரேஷ் ராஜன் இருந்தார், இந்த தடவை வந்து அது அஸ்டின் வந்து மாற்றி விட்டுருக்காங்க. இவர் வந்து போன தடவை கன்னியாகுமரி அசம்பிளி சீட்டில் போட்டி போட்டார். இவர் அஸ்டின் பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து 2001 எம்ஜிஆர் அதிமுகவில் வந்து எம்எல்ஏவாக அந்த தொகுதியில் ஜெயித்தவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவில் வந்து டெப்புட்டி ஸ்டேட் செக்ரட்டரியாகவும் இருந்தார் அவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எம்பியாகவும் இருந்திருக்கார் அவர். ஸோ திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்க இப்போ வந்து திமுகவில் தான் அவர் இருந்துகிட்டு இருக்கார். ஸோ இது வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம இது எல்லா ஃபேக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாகர்கோயில் தொகுதியை வந்து பாரதிய ஜனதா வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு பிரதானமான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் பார்க்குறோம். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக இந்த வந்த சின்ஸ் 1977 இந்த 11 தேர்தலில் 7 தேர்தலில் வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்குது இந்த இடத்துல. திமுக 4 தடவை. ஸோ இந்த தடவை தலைவாய் சுந்தரம் அவர்கள் ஜெயிச்ச அதே எம்எல்ஏ தான் இந்த தடவையும் கான்டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு தொகுதியில் தான் அதிமுக இப்போ போட்டி போடுது, மீது 5 தொகுதியும் பாரதிய ஜனதா. வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குமோ அங்கே நிற்கலாம் அப்படிங்கிற ஏற்கனவே அவங்க வெற்றி அடைஞ்ச இடம் இது வந்து அதிமுகவுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் வந்து தலைவாய் சுந்தரம் அவர்களே நிற்கிறாங்க. போன தடவை வெற்றி மார்ஜின் வந்து அவருக்கு 16,213. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ விஜய் அவர்களுடைய ஃபேக்டரும் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வாக்கை பிரிக்கும்போது இன்னும் வந்து தலைவாய் சுந்தரம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குளச்சல். இந்த குளச்சல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த 11 தேர்தலில் காங்கிரஸ் வந்து 6 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை அந்த ஜேசி பிரின்ஸுங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எம்எல்ஏவாக வந்து 3 தடவை இருந்திருக்கார். ஒரு தடவை மட்டும் இல்லை, 11, 16, 2021 3 தடவையும் அவர் அந்த ஜேஜி பிரின்ஸுங்கிறவர் தான் காங்கிரஸுடைய எம்எல்ஏவாக இருந்தாங்க.
இப்போ என்னன்னா அந்த 3 முறை ஹேட்ரிக் அடிச்ச அந்த கேண்டிடேட்டை விட்டுட்டு டாக்டர் தாரகை குத்பட்டுங்கிறவங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க புதுசா நபர் யாருன்னா கொண்டு வந்திருக்காங்களா? விலவங்கோட்டில் வந்து விஜயதாரணி வந்து ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தொகுதி காலி ஆச்சு இல்லையா? ம். அப்ப அந்த பை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சவங்க விலவங்கோட்டில். ஓகே. அப்ப அந்த விலவங்கோட்டில் இப்போ பை எலெக்ஷன்ல எம்எல்ஏவா இருந்தவங்களை கொண்டு வந்து 3 தடவை தொடர்ந்து ஜெயிச்ச அந்த பிரின்ஸ் அவர்களை வந்து எடுத்துட்டு அங்க இப்ப போடுறாங்க. அவங்க கொடுக்குறாங்க. காங்கிரஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை கோஷ்டி பூசல் தான் அவங்களுடைய பெரும் பிரச்சனையாக இருக்கும். அது இந்த மாவட்டம்லாம் விதிவிலக்கெல்லாம் இல்லை, எல்லா மாவட்டத்திலையுமே கோஷ்டி பூசல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு 3 தடவை சிட்டிங் எம்எல்ஏங்கும் போது அவங்களுடைய ஆதரவாளர்கள் பெரிய அளவுக்கு இருப்பாங்க. எஸ். இப்போ ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்து மாற்றுறது வேற, ஆனால் 3 தடவை ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவங்களை வந்து நீங்கள் டக்குன்னு மாற்றும். ஏன்னா 15 வருஷம் அவருக்குன்னு ஒரு 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 எஸ். பெரிய செல்வாக்கு வட்டத்தை ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணி வச்சிருப்பார் அவர். அப்போ அவங்கெல்லாம் அதிருப்தி ஆயிருப்பாங்க. ஏன்னா ஒரு 3 தடவை நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது 4வது தடவை நின்னாலும் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சீட்டு இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிமணி அவர்கள் அறிக்கை விட்டதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து ஜெயிக்க முடியாத வேட்பாளர்களுக்கெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இதை காங்கிரஸை வந்து இன்னும் வளர்த்தணுங்கிற வேட்பாளர் பட்டியல் மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்த்தக்கூடிய வேட்பாளர் பட்டியல் இல்லைங்கிறதுலாம் இது வந்து ஓரளவுக்கு அது வரும். ஸோ அப்போ இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் இந்த 11 தடவை 6 தடவை வந்து இந்த தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருந்தா கூட தொடர்ந்து 3 முறை வந்து பிரின்ஸ் அவர்களுடைய கையில் இருந்து இப்போ வேற ஒரு கேண்டிடேட் அவங்களும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தான். அவங்களுக்கு விலவங்கோட்டிலே கொடுத்திருந்தா யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. விலவங்கோட்லயும் வெற்றி வாய்ப்புக்கு ஒரு கேள்விக்குறி வரும். ஏன்னா இப்ப அங்க சிட்டிங்ல இருக்கும், இங்க வரானா அப்ப அங்க புது நபர் போறாங்களா? அப்போ இது வந்து அவங்க ஒரு காங்கிரஸ் எந்த அடிப்படையில் இந்த மாதிரி வந்து ஒரு டிராஸ்டிக்கான டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தாலும் இந்த கோஷ்டி பூசல் இந்த பிரச்சனை வந்து எதிரொலிக்குமா? அடுத்தது விஜயனுடைய வாக்கு பிரிப்பு, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கிறதுக்கு பெரிய காரணிகளாக அமையும். காங்கிரஸினுடைய வெற்றி வாய்ப்புகளை அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு சிவகுமார் அவர்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி. இப்போதைக்கு வந்து பெருசாக இல்லை. இப்போதைக்கு காங்கிரஸுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் நம்ம ஃபேக்டர் வந்து அதிருப்தியான பிரின்ஸ் ஆதரவாளர்கள் அவங்களுடைய செல்வாக்கு, விஜய் அவர்களுடைய வாக்கு பிரிப்பு, புதுசாக காங்கிரஸ்லேருந்து அந்த கேண்டிடேட் வந்ததுனால இது எப்படி வந்து ஃபேர் அவுட் ஆகுங்கிறத பார்க்கலாம், ரோல் அவுட் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா பத்மநாபபுரம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஐயா மனோ தங்கராஜ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, நிறைய அலிகேஷன் இருந்ததுனால. இந்த சீட்டு 2006 வந்து திமுகவினுடைய வசம் இருக்குது. 2016, 2021 ரெண்டுலேயுமே வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் தான் இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சார். இந்த தடவை வந்து அவருக்கு சீட்டு இல்லைனாலும் வந்து ஒரு திமுகவுக்கு போயிருந்தால் பரவாயில்ல. இந்த தடவை இந்த சீட்டு வந்து சிபிஎம் செல்லச்சாமி அவர்கள் தான், சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நிற்கிறாங்க. இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏற்கனவே ஒரே ஒரு தடவை 1989 ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சற்று ஏறக்குறைய 37 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த சீட்டை வந்து இப்போ கம்யூனிஸ்டுக்கு அவங்க கொடுக்கும்போது எந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகள்னால இந்த தொகுதியில் வந்து பிரகாசிக்க முடியும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. அது அவங்களுக்கு சாதகமான தொகுதி தான். ஏன்னா மினிஸ்டராக இருக்கிற மனோ தங்கராஜ் இருந்த தொகுதி சாதகமான தொகுதி. ஆனால் இப்போ கம்யூனிஸ்டுகள் உள்ளார வந்திருக்கும் போது எந்த மாதிரி அவங்க அந்த சீட்டை வந்து அவங்களால இழுத்து பிடிக்க முடியுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தது விலவங்கோடு வந்து விஜயதாரணி அவர்கள் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் லேடி. அவங்க பெரிய வந்து ஒரு ஓரேஷன் ஸ்கில் இருக்கிறவங்க, டிபேட் ஷோ மற்ற எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய இருந்தாங்க. அவங்க வந்து 2011 ஹேட்ரிக் எம்எல்ஏ காங்கிரஸில் 11, 16, 21 3மே வந்து அவங்க தான் இது பண்ணாங்க. ஸோ ரீசண்டாக அவங்க பிஜேபிக்கு வந்தனால இப்போ வந்து அந்த குத்பட் வந்து அங்கே பை எலெக்ஷனில் நின்று ஜெயித்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த தொகுதி வந்து விஜயதாரி அவர்கள் ரொம்ப அறிமுகப்பட்ட பழக்கப்பட்ட ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு பூரா. ஸோ இந்த தொகுதியில் வந்து பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸை அவர் டிடி பிரவீன்கிறவர் தான் இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க களமாட முடியும்னு தெரியல. ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து விஜயதாரணிக்கு ஒரு எட்ஜ் இருக்கக்கூடிய இடமா பார்க்கப்படுது. காங்கிரஸ் தொகுதியாக இருந்தால் கூட 3 தடவை எம்எல்ஏங்கிறனால அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். மைனாரிட்டியினுடைய வாக்கை வாங்கி தான் அவங்க எம்எல்ஏ ஆகியிருப்பாங்க.
ஆனால் இப்போ இந்த தடவை பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறனால மைனாரிட்டி வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் விஜயனுடைய ஃபேக்டர் அங்கே வரனால அந்த டிவிஷன் ஆஃப் மைனாரிட்டி ஓட்டு வந்து நடக்கும்போது அது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்தது நம்ம கிள்ளியூரில் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டசபை தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள், இவரும் வந்து தாவேகா பக்கம் போனால் பரவாயில்ல காங்கிரஸ்ன்னு சொன்னதில் இவரும் ஒரு நபர் தான். ஸோ இந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது கிள்ளியூர் ராஜேஷ் அவர்கள், 55,400 வாக்கு. ஸோ இதில் வந்து அவருடைய 3வது டைம் 2016, 2021 ரெண்டுமே அவர் தான் லீடர் எம்எல்ஏவாக இருந்தார். இப்பயும் அது ஜெயிப்பார். இது வந்து கட்டாயமாக கிள்ளியூர் வந்து காங்கிரஸ் வசம் போகிறதுக்கு தான் பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த தொகுதியில் எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியும் என்டிகேவை பற்றி நம்ம பேசாமல் விட்டுட்டோம். ஸோ இந்த 2 தொகுதியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போன தடவை நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா சற்று ஏறக்குறைய ஒரு 5லிருந்து 10, 6லிருந்து 10% வாக்கு வந்து இந்த 5 தொகுதிகளில் வாங்கியிருந்தாங்க. குறைஞ்சபட்சமாக 6%, அதிகபட்சமாக 10%. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ சமீபமாக நேற்று நடந்த சீமானவர்களுடைய பிரச்சாரத்தின் போதும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் பண்ணுனது பெரிய கூட்டம். ஸோ இது வந்து ஒரு ஏன்னா இன்றைக்கி வந்து சிறுபான்மையினர் மத்தியில் வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து பெனட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவர் மீட்டிங் நடத்தும் போதே உன்னை யாராவது சிறுபான்மையினர்னாக நீ திருப்பி கேளு, நீ சொல்லக்கூடிய நீ என்னை சிறுபான்மையின்னு சொல்லக்கூடிய நீ யாரு, நீ பெரும்பான்மையினரா, அப்போ என்னைய சிறுபான்மையினர் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு வராரு. அப்போ அந்த மத சார்ந்து உங்களை வாக்க வங்கியாக பயன்படுத்துகிறவங்க கிட்டலாம் நீங்கள் சூதாரமாக இருக்குங்கிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றாரு. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தடவை அவர் வந்து அந்த கிறிஸ்துவ அமைப்புகள்கிட்டையும் ஒரு இஸ்லாத் அமைப்புகள் 2 கிட்டையுமே அவங்களே போய் அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அவங்க இந்த தடவை நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து அதிகமாக இந்த தடவை போன சட்டசபை தேர்தலை விட அறுவடை பண்ணுறதுக்கு அதிகமான அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாக்கு பிரிப்பு, இந்த மைனாரிட்டியினுடைய வாக்கு பிரிப்பு போன தடவை இருந்ததை விட இந்த தடவை அதிகமான வாக்கு வந்து பிரியும் விஜய் அவர்கள்னாலையும் நாம் தமிழர் சீமான் அவர்கள்னாலையும். அதனால் இந்த தொகுதி ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா வெர்சஸ் காங்கிரஸ்ங்கிற மாதிரி அந்த பிரதானமான கூட்டணிகளுக்குள்ளார போகுது. மொத்தமாக இந்த தொகுதிகளில் எத்தனை பேருக்கு இப்போ இதில் பார்க்கணும் நம்ம வேட்பாளர்களை சொல்லிடலாம். இப்போ கன்னியாகுமரியில் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து முத்துக்குமார்கிறவர் நிற்கிறாரு, டிவிகே சார்பாக பெர்வின் கிங்ஸ். கன்னியாகுமரியில் வந்து மரியா ஜெனிஃபர் என்டிகே சார்பாக, டிவிகே சார்பாக எஸ்ஆர் மாதவன். குளச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே சார்பாக ஆன்சி சோபா ராணி, டிவிகே சார்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்ன்னு நிற்கிறாரு. பத்மநாபபுரத்தில் சீலன் என்டிகே அவரெல்லாம் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மீட்டிங்லலாம் வந்து ரொம்ப நல்லா அந்த எல்லா கட்சியும் விவாதிக்கும் போதெல்லாம் நல்ல அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளர். டிவிகே சார்பாக வந்து எஸ் கிருஷ்ணகுமார் நிற்கிறாங்க. விலவங்கோட்டில் வந்து மரியா ஸ்டெல்லா நாம் தமிழர் சார்பாக, டிவிகே சார்பாக கே மைக்கேல் குமார். கிள்ளியூரில் வந்து என்டிகே சார்பாக ஹிம்லர், டிவிகே சார்பாக எஸ் சிவன். அப்போ இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய இது பெரிய ஒரு வாக்கு வங்கி இந்த தடவை அவங்க 2 கட்சியுமே அந்த இடத்துல எடுக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஸோ சீட்டுன்னு பார்க்கும்போது ஏற்கனவே அதிமுகவுக்கு வந்து ஒரு சீட் இருக்குது, பாரதிய ஜனதாவுக்கு ஒரு. ஸோ அந்த கூட்டணிக்கு வந்து 2 சீட்டு. இப்போ இந்த 2 to 3 வரைக்கும் இங்கே போகலாம். 2லேருந்து 3க்கு போக 3 வரைக்கும் போகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4ஆக போகிறதுக்கு கூட அந்த நான் சொன்ன மாதிரி அந்த குளச்சலில் அந்த பிரின்ஸை ட்ராப் பண்ணி வரனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது 4ஆக போகலாம். இல்லைனா 2 to 3 அதிமுக கூட்டணிக்கும். திமுக கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 to 4. இவங்க 2ன்னா அவங்க 4, 3ன்னா 3. ஸோ எய்தர் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகும், இல்லைனா அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். விஜய் மற்றும் சீமான் அவர்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அமையுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 50-50ங்கிற ஒரு ரேஞ்ச் வருது. 3-4 அப்படிங்கும்போது பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. இன்னும் பிரச்சாரம் பண்ணல விஜய் அவர்கள், அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா இன்னும் வந்து அது கல நிலவரம் வந்து அது மாறுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். சார் இப்போ அடுத்ததாக வந்து
திருநெல்வேலி தொகுதி பார்க்கலாம் அப்படின்னு, திருநெல்வேலி மாவட்டம். ஏன்னா இப்போ கன்னியாகுமரி பக்கத்துலேயே அப்படியே திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு. அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு? அங்கேயும் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்கன்றதையும் பார்க்குறோம். இப்போ அங்க இதே மாதிரியான ஒரு கள நிலவரம் தானா, இல்லை அங்க மாறுபடுதா? இல்லை, இது வந்து கொஞ்சம் எப்பயும் போல் அதிமுக திமுக ஃபைட் இருக்கக்கூடிய மாவட்டமாக தான் இருக்குது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 5 தொகுதி இருக்குது. ராதாபுரம், பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, நாங்குநேரி, இந்த 5 தொகுதிகள் இருக்குது. இதில் வந்து ராதாபுரமும் பாளையங்கோட்டையும் திமுக வசம் இருக்குது. அதிமுக வசம் அம்பாசமுத்திரம். பாரதிய ஜனதா திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போது இந்த இடம் அவர் மாறுறாரு, சாத்தூர் தொகுதி போகிறாரு. காங்கிரஸில் வந்து நாங்குநேரி வந்து அவங்களுடைய கைவசம் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவு ஸ்பீக்கர், இன்றைக்கி சட்டசபையில் சபாநாயகர், முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் சபாநாயகர். அவர் வெற்றி பெற்ற தொகுதி ராதாபுரம். இந்த மாவட்டத்தில் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது ஐயா அப்பாவு அவர்கள் தான். 5925 வாக்குகள். அதிகமான தொகுதி வந்து பாளையங்கோட்டை 52,141 வாக்கு இந்த மாவட்டங்களில் ஜெயிச்சது. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியிலேருந்து சாத்தூர் போகிறார். இது ரெண்டும் முக்கியமான இது. எஸ்ஐஆருக்கு முன்னாடி 13,80,000 வாக்குகள் இருந்தது. இப்போ வந்து 12.5 லட்சம், சற்றேறக்குறைய 1,23,000 வாக்கு குறைஞ்சிருக்கு. அதாவது 9% வாக்காளர்கள் வந்து இங்கே கரெக்ட் பண்ணியிருக்காங்க. 2021 திமுகவும் அதிமுகவும் 3 இடத்துல போட்டி போட்டுச்சு. காங்கிரஸும் அதிமுகவும் 1 இடம், பிஜேபியும் திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இடம். அப்போ திமுகவும் வந்து போன தடவை 4 இடத்துல போட்டி போட்டிருக்காங்க 5ல். அதிமுகவும் 4 இடம், காங்கிரஸ் 1 இடம், பிஜேபி 1 இடம். ஓகே. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 3 இவங்க டிஎம்கே காங்கிரஸ், அதிமுக 3, பாரதிய ஜனதா 3. இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 இடம் டிஎம்கே, 1 இடம் வந்து காங்கிரஸ், ஏடிஎம்கே 4 இடம், 1 இடம் பிஜேபி. இப்படி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இருந்துச்சு. இப்போ 2026 அதிமுக திமுக நேரடி ஃபைட் வந்து 2 சீட்டு, டிஎம்கே பாரதிய ஜனதா 1, காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1, காங்கிரஸ் வெர்சஸ் ஏடிஎம்கே 1. அப்போ இந்த தடவை என்ன மாற்றம்னாக்கா 4 இடத்துல நின்ன அதிமுக வந்து 1 இடத்த அமமுகவுக்கு கூட்டணி கட்சி கொடுத்தனால 3 இடத்துல நிற்கிறாங்க. திமுக போன இடத்துல வந்து 1 இடத்துல காங்கிரஸ்க்கு கொடுத்தது வந்து இந்த தடவை 1 சீட்டை குறைச்சிட்டு காங்கிரஸ்க்கு அந்த மாவட்டத்தில் 2 சீட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த மாவட்டத்தில் ஒரு மேக்ரோ. ஸோ இப்போ நம்ம திருநெல்வேலி எடுத்துட்டோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா அப்பாவு அவர்கள் போன தடவை வந்து இன்பதுரை அவர்கள் தான் இவரை போட்டி போட்டு அவர் வந்து அங்கே தோத்தாரு. அவர் தான் இப்போ ராஜ்யசபா எம்பியாக அதிமுக சார்பில் அவர் இருக்கார். இந்த தடவை இந்த தொகுதியை வந்து பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்துருக்கு, அதிமுக வந்து கொடுத்துருக்கு ராதாபுரம் தொகுதியை. எஸ்பி பாலகிருஷ்ணன் அவர்கள் நிற்கிறாங்க. இது ரொம்ப திமுகவுக்கு ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவான இது. ஏன்னா அவர் சபாநாயகரே நிற்கிறனால இந்த இடத்துலக்கு சபாநாயகர் தோத்துட்டாருன்னா அது ஒரு ஹெட்லைனாக மாறிடும். ஸோ இங்கே ஜெயிச்சே ஆகணுங்கிற இருக்கு. ஆனால் வந்து வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைச்சல். அப்போ இந்த இடத்துல வந்து இன்னைக்கு கூட்டணியினுடைய பலம், அடுத்தது வாக்கு பிரிப்பு. கூட்டணிங்கும் போது ஒரு பிரச்சனை வந்து இப்போ அப்பாவு அவர்களுடைய தொகுதிகளில் வேலை செய்யும் போது திருமாவளவன் அவர்களுடைய கட்சிக்கு அங்கே எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்க. ஸோ அந்த சாதிய பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து விசிகாவை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த தொகுதியில். அப்படின்னு அப்படி பண்ணுறது ஏதாவது பிரச்சனையாகுமா? இல்லை கட்டாயமாக அவங்களுக்கு இப்போ திமுக வந்து இத்தனை காலமாக அவங்களுடைய பலம் சொல்லிக்கிட்டு இருந்ததே இன்னைக்கு பலகீனமாக மாறிடுச்சு. அந்த கூட்டணிங்கிறது, அந்த கூட்டணி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். கூட்டணி கட்சிகளில் யாருமே ஹாப்பியாக இல்லை, ஒரு கட்சி கூட ஹாப்பியாக இல்லை. ஒரே ஒரு கட்சி ஹாப்பியாக இருக்குதுன்னா அது வந்து தேமுதிக மட்டும்தான். அவங்க ஒருத்தர் தான் வந்து வின்னர், அந்த இதில் மீது எல்லாருமே லூசர் தான், திமுக உட்பட. ஆமாம், ஏன்னா அவங்களால இங்கே இத்தனை கூட்டணி கட்சியிலையும் அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. திமுக காரங்களே, கட்சி நிர்வாகிகளே, கட்சி அமைச்சர்களே தேமுதிகவை கொண்டு வந்து 10 சீட்டை கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தல மூத்த அமைச்சர்களுக்கே பெரிய அளவுக்கு வந்து பெரிய மன வருத்தம். அதில் அது எதுக்காக வந்து இப்படிலாம் செய்கிறாங்கங்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அங்கே வெடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காங்கிரஸினுடைய ஓட்டு அங்கே போகாது, போகாது. ஸோ கூட்டணி கட்சிகளுடைய வாக்கெல்லாம் சிதறதுனால இது ஐயா அப்பாவு அவர்கள் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். அது வந்து அதிமுகவுக்கு அதாவது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாகக்கூடிய தொகுதிகளில் இதுவும் வந்து
ஒரு தொகுதியாக தான் பார்க்கப்படுது. ரூபி மனோகரன் தான் போன தடவை ஜெயிச்சாங்க 16,481 வாக்கில். இந்த தடவை அதிமுக இந்த சீட்டை வந்து அமமுக இசக்கிமுத்து அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மார்ஜினும் வந்து ஓரளவுக்கு 16,000 சில்லறைங்கும் போது ஒரு பெட்டர் மார்ஜினாக இருக்குது. காங்கிரஸினுடைய செல்வாக்கு மிகுந்த தொகுதியில் இதுவும் திருநெல்வேலியும் நாங்குநேரியும் ஒரு இதாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஆனால் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு சாதகமாக போகும். நாங்குநேரியில அடுத்தடுத்து 2-3 சம்பவங்கள் இருந்துச்சு. அது ஒரு பிரச்சனை ஆகாதா சார்? அது தேர்தலில் வெளிப்படாதா? அது வந்து என்ன சொல்கிறது, அதை பேசி 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 ரொம்ப மறுத்து போன ஒரு செய்தியாக மாறி இருக்கு. நீங்கள் கேட்குறது நியாயமானது தான். இது நாங்குநேரி அந்த பிரச்சனை வந்து எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இந்த தேர்தலை எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். இன்னொன்று காங்கிரஸ் நிற்கிறாங்க, திமுக நிற்கல. அது கூட ஒரு ஆமாம், போன தடவை அவங்க காங்கிரஸ் தான் நின்றாங்க. அவங்க ரூபி மனோகர் அவங்க ஜெயிச்சா அவங்களே தான் வந்து இந்த தடவையும் அவரே தான் நிற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அது கேண்டிடேட்டில் வந்து ஒன்றும் சிக்கல் இல்லை. ஓகே. அடுத்தது வந்து நீங்கள் அம்பாசமுத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கிறது. கடந்த 11 தேர்தலாக 6 தேர்தல் வந்து அதிமுக இது பண்ணிருக்காங்க. 2011, 16, 21 இந்த 3 தேர்தல்லையுமே வந்து இதுதான் அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. போன தடவை ஜெயிச்ச இசக்கி சுப்பையா அவர்கள் தான் வந்து இந்த தடவையும் அதிமுக சார்பாக நிற்கிறாங்க. இவர் வந்து 2011, 2021 16 தவிர மீதி 2 இவர் தான் எம்எல்ஏவாக இருந்தார். ஸோ இந்த தொகுதியை வந்து திமுக போன தடவை வந்து போட்டி போட்டது வந்து காங்கிரஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வந்து ஏற்கனவே வந்து அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ தென் எகைன் டிஎம்கே ஃபைட் பண்ணாமல் அது காங்கிரஸ் கிட்ட கொடுக்கறது, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா அதிமுகவுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை தான். ஏன்னா போன தடவை மார்ஜினும் சற்றேறக்குறைய 17,000 மார்ஜினில் இருக்காங்க. அடுத்தது திருநெல்வேலி. இது திருநெல்வேலியில் வந்து இது அதிமுகவினுடைய கோட்டைன்னே சொல்லலாம். 7 தடவை இந்த 11 தேர்தலில் அதிமுக உருவான 1977 முதல் அவங்க தேர்தலை சந்தித்ததுலேருந்து சட்டசபை தேர்தல் சந்தித்ததுலேருந்து 11 தடவையில் 7 தடவை அதிமுக ஜெயிச்சிருக்குது. போன தடவை நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்து தான் பாரதிய ஜனதா சார்பாக அங்கே ஜெயிக்கிறார். அதையும் சேர்த்துட்டிங்கன்னா 11 தடவையில் 8 தடவை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. ஸோ அதனால் வந்து இந்த நயினார் நாகேந்திரன் வந்து அவர் அந்த சாத்தூர் வேணான்னு அவரே கேட்டு வாங்கிட்டு போயிருக்கிறனால இது அதிமுகவுடைய கோட்டையும் இருக்கிறனால இந்த சீட்டை இந்த தடவை அதிமுகவே டைரெக்டாக ஃபைட் பண்ணுறாங்க நயினார் நாகேந்திரன் மாறினால. ஸோ லாஸ்ட் டைம் வெற்றி மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 23,107. ஸோ அதனால் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் இந்த தொகுதி இருக்குது. அடுத்தது பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இந்த கடந்த 11 வருஷத்தில் 8 வருஷம் திமுக ஜெயிச்சிருக்கு. அது அதிமுகவுக்கு எவ்வளவு பலமா இருந்தோ அதே மாதிரி பக்கத்துல இது வந்து பாளையங்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கோட்டைன்னே சொல்லலாம். இந்த மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமான விக்ட்ரி மார்ஜினில் ஜெயிச்சது பாளையங்கோட்டை திமுக. 52,141 வாக்கு வந்து ஜெயிக்கிறாங்க. திமுகவினுடைய அதே வின்னிங் கேண்டிடேட்டு தான் அப்துல் வஹாப் தான் இந்த தடவையும் நிற்கிறாங்க. அதிமுக சார்பில் இருந்து வந்து போன தடவை ஜெரால்டுங்கிறவர் நின்னார். இந்த தடவை இவர் சங்கர நாராயணங்கிறது சையத் சுல்தான் சம்சுதீன்கிறவர் நிற்கிறாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து பார்த்திங்கனாக்கா பாளையங்கோட்டை வந்து திமுகவுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அண்ட் டிவிகேனுடைய வேட்பாளர்களை பார்த்தா ராதாபுரத்தில் கிரிஜா தாமரை ராஜபாண்டியன் நிற்கிறாங்க. டிவிகே சார்பாக சதீஷ் கிறிஸ்டோஃபர், நாங்குநேரியில் என்டிகே சார்பாக செல்வம், டிவிகே சார்பாக ரெட்டியார்பட்டி நாராயணன், அம்பாசமுத்திரத்தில் சிவசங்கர் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப அறியப்பட்ட நபர் தான் அவர். ஸோ டிவிகே சார்பாக வந்து ராஜகோபால் நிற்கிறாங்க. திருநெல்வேலியில் வந்து சத்யா நாம் தமிழர் சார்பாக, ஆர்எஸ் முருகன் டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. பாளையங்கோட்டையில் சங்கர நாராயணன் நாம் தமிழர் சார்பாக, டிவிகே சார்பாக மரியா ஜான் நிற்கிறாங்க. ஸோ இந்த மாவட்டத்தை பார்க்கும்போது வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு ஒரு சீட்டு, பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சீட் இருக்குது. இந்த தடவை இந்த 2 சீட்டுங்கிறது வந்து 3 சீட்டாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ராதாபுரம் தொகுதி வந்து அப்பாவுனுடைய தொகுதி வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனை, ரொம்ப கம்மியான வாக்குங்கிறனால இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா
அந்த ஓட்டர் பேஸை பயன்படுத்தி அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கரெக்டாக ஒர்க் பண்ணி அந்த நாம் தமிழர் வாக்குப்பிரிப்பையும் டிவிகேனுடைய வாக்குப்பிரிப்பையும் பயன்படுத்தி நல்லா களமாடினாங்கன்னா அப்பா அவர்கள் சீட்டை வந்து கைப்பற்றத்துக்கு, ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த சீட்டில் வந்து அப்பா அவர்கள் அடிக்கப்பட்டாருன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய திமுகவுக்கு ஒரு பின்னடைவை அதிமுகனால ஏற்படுத்த முடியும். மற்றபடி வந்து அதிமுக 2 ஜெயிச்சா திமுக 3 ஆகும், திமுக வந்து 2 ஜெயிச்சா அதிமுகவுக்கு 3. ஸோ அந்த லெவலில் தான் இந்த தொகுதி இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த திருநெல்வேலி தொகுதி வந்து ஷூர் ஷாட்டாக வருது. அம்பாசமுத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தடவை காங்கிரஸ் நிற்கிறனால அதுக்கும் ஒரு வாய்ப்பு. ஓகே, அப்போ இது வந்து 2 to 4 சீட்டு வரைக்கும் கூட அதிமுகவுக்கு ஒரு வெற்றி இருக்கு, வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த 5 சீட்டில் வந்து 2 to 4 சீட் வரைக்கும் அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தலில் மாறுபாடு ஏற்படுதா அப்படிங்கிறத பார்ப்போம் சார். ஏன்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அதிகமான இடம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்து பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். பிரச்சாரம் களம் கூட கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்களும் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொரு மாவட்டமாக பார்க்கும்போது ஒரு சில எல்லாமே இன்னைக்கு தேதி, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சுங்கும் போது, ஒரு 10 நாள் கழிச்சுக்கும் போது அப்படியே கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பா பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் நீங்க பகிர்ந்து கருத்துக்களுக்காக, உங்களோட நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.